Hi, hello guys, welcome back to channel Mugi. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம RR310 வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். So மொபைல் ஹோல்டர் எங்க வாங்கிருக்கோம்னா Bobo கேஸ்ல தான் வாங்கிருக்கோம். So இருக்கு இது வந்து एक्चुअली அந்த RR310 வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பைக் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து இந்த மாதிரி இருக்கும். So இதே ஹோல்டர் தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஹேண்டில் பார் ரவுண்டா இருக்கும், ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் RR310 அப்புறம் வந்து R15 தான் பைக் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அது வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போல்ட் வந்து பைக்ல கொடுத்துருக்காங்க காமிச்சு தரேன். ஸோ அதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, நம்ம வாங்கின மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இதான் Bobo கேஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். Bobo ஜாவா கிரிப் அதான் வாங்கியிருக்கோம். அந்த 4 இன்ச்சில் 6.5 இன்ச் வரைக்கும் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங். ஏன்னா என்னோட பைக்கு நான் ஒயர்லெஸ் சார்ஜ் தான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட பிரதரோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த சார்ஜர் ஆர்டர் பண்ணேன். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 3000 கிட்ட வரும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து லிங்க் இருக்கும், அப்புறமா நம்ம கோட் இருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து மொபைல் ஹோல்டர் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டர் பண்ணி அவங்ககிட்ட வாங்கலாம். எதுன்னு இல்லை, ஒயர்லெஸ் இல்லை, எல்லா விதமான சார்ஜஸ் வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்பட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள பாக்ஸ் ஃபுல்லாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வெல்கம் நோட் வச்சிருப்பாங்க, வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு நான் அதை பிச்சு போட்டேன். ஸோ உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதான் மொபைல் ஹோல்டர். ஆக்சுவலாக நான் வந்து ஆர்டர் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ரெட். ஏன்னா அந்த பைக்கில் வந்து லைட்டாக வந்து ரெட் வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ அதனால ரெட் ஆர்டர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ ரெட் அப்புறம் பிளாக் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ தேவையான சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மொபைல் சார்ஜரில் மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர். ஸோ இந்த பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு கிளாம்பை வந்து டேரெக்டாக நம்மளால் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இங்கே வந்து ஒரு போல்ட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளாம்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து இதில் வந்து இந்த ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து 6 months வாரண்டி. ஆக்சுவலாக வாரண்டி கார்டு மாதிரி தான் வாரண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 500 ஜாயினிங் போனஸ் எக்ஸட்ரா நிறையவே வந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அடுத்த பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வந்து இது கூப்பன் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இன்னும் வந்து ஆஃபர் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆக்சுவலாக பைக்கில் வந்து இதில் எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா இந்த ஹேண்டில் பார் இதில் இறங்கி வச்சது இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா. ஸோ இதில் வந்து அந்த ரவுண்ட் கிளிப் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மிரர் மாட்டுறதுக்காக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாம்பை கூட ஸோ இதுதான் அந்த கிளாம்ப். நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஃபிக்ஸ் வச்சுட்டு ஒரு போல்ட் போட்டு இதில் ஃபுல்லாக டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து ஒரு 3M டேப் வச்சிருப்பாங்க. எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிறது. ஸோ 3M டேப் வந்து இது மேலே வந்து நம்ம சுற்றி ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி ரவுண்ட் கிளாம்ப் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. 22 mm கொடுத்துருப்பாங்க, 25 mm. உங்கள் ஹேண்டில் பார் சைஸை பார்த்தேன் சப்போஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இந்த பிளாஸ்டிக் வந்து 22 வந்து மேட்ச் ஆகுது. கரெக்டாக செட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாம்பை வந்து இதில் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு லாக் பண்ணணும். ஸோ ஒயர் வந்து அவங்க லெங்க்த்தியாகவே கொடுத்துருப்பாங்க. காமியில் ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து பேட்டரிலாம் டேரக்ட் கனெக்ட் கொடுக்க போகிறோம், வேற எங்கேயும் கொடுக்க போகிறாங்க. பேட்டரி வந்து சீட் வரைக்கும் வருமா. ஸோ எல்லா பைக்குமே ஏற்ற மாதிரி வந்து ஒயர் வந்து ரொம்ப லெங்க்த்தாக கொடுத்துருப்பாங்க. நானுமே டேரக்ட் பேட்டரி தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் வந்து டேரக்ட் பேட்டரி அப்படின்ட்டு. பட் அப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணால் பைக் ஆஃபில் இருக்கும்போது மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது ஆக்சுவலாக ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப். ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணு. ஆக்சுவலாக ஜஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு அழுத்தத்தினாலே உள்ளே போயிடும். உடச்சி எடுத்துருவோம் போல இருக்குது. இவன் ஆர்ம்ஸ் பவரெல்லாம் இதில் காட்டி இன்றைக்கி வந்து போபோ அன்னைக்கு சம்பவம் பண்ணிடுவோம் போல இருக்குது. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ண விடு. சம்பவம் ஒரு சின்ன இது பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இது ஆக்சுவலாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, உல்ட்டா போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா விண்ட்ஷீல்டோட ரொம்ப ஹைட்டாக வந்ததுனால தம்பி என்ன பண்ணிட்டா அது வந்து ரொம்ப பார்க்க வெளியே தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று ஓவர் விண்ட் பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிளாம்பை வந்து இப்போ எடுத்து நம்ம தலைகளை போட்டோம். தலைகளை போட்டு கொஞ்சம் வந்து ஹைட் வந்து அப்படி வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 inch டவுன் ஆகிடுச்சு ஹைட். இப்போ இது ஆக்சுவலாக சேஃபாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட்ஷீல்டு உள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் விண்ட்ஷீல்டு லெவலுக்கே தான் இருக்கும். ஸோ இன்னும் சேஃபாக இருக்கும். இன்னும் ரொம்ப பெருசாக நமக்கு தனியாக எடுத்து காட்டாது. உள்ளே அப்படி காம்பேக்டாக இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஏற்பட்டுருக்கா அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஃபோன் இவ்வளோ தான் வரும். இல்லை அது ஓகே, சின்ன கேப் வர மாதிரி வச்சுக்க. கொஞ்சம் கேப் போதும். இந்த கேப் போதும். அப்படி
இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது ஒயரிங் பண்ணுறது தான் பார்க்கணும். இந்த உள்ள ஒயரை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து பேட்டரி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு இந்த ஃபேரிங் எல்லாம் கழட்டி பண்ணணும். அதுக்கு என் தம்பி வந்து ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். இதை கழட்டாமல் எப்படி வந்து எடுக்க போகிறதுன்ட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வராது. ஏன்னா நார்மல் காப்பர் ஒயரை வந்து சும்மா ஸ்டிஃபாக எடுத்துருக்காரு. நம்ம இதை ஃபேரிங் இவ்வளோ விட்டுட்டு எடுக்கலான்னு செக் பண்ணுவோம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. இல்லைனா டேரெக்டாக ஒர்க் ஷாப் போய் தான் ஃபேரிங் கழட்டி ஆகணும். இல்லை நம்மளே கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேட்டரி இங்கே தான் இருக்குது, இங்கே தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளேருந்து வந்து டேரெக்டாக அப்படியே வந்து உள்ளோடி வர மாதிரி இருக்கணும். ஏன்னா அவுட் சைட்லாம் கொடுக்க முடியாது. பண்ணலாம், ஈஸியாக எடுத்துலாம். ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெங்த் இருக்கும். எவ்வளோ பேட்டரி பேக் சீட்லேயே வச்சுருந்தா கூட எடுக்கலாம், அந்தளவு இருக்குது. ஃபீஸ் கட்டலாம். இதில் ஆக்சுவலாக வந்து ஃபீஸாக கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்கு. ஸ்பேர் ஃபீஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம பாக்ஸில் இருக்குது, இது எக்ஸ்ட்ரா ஃபீஸ். பாஸ் நீங்கள் வில்லேஜ் இன்ஜானி பாஸ். இதான் பேக்ரவுண்டில் ஓடும். என்ன கலப்பலாம் போகிறோம். டைட் பண்ண ஃபைனலி ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்துட்ருக்கோம். கொடுத்து முடிச்சு போட்ட உடனே இப்போ விட்றா பார்க்கலாம். தண்ணி ஆன் பண்ணால் தானே, இல்லை இப்போ டேரெக்டாக கொடுக்குறோம். டேரெக்டாக சுவிட்ச் நாங்கள் இப்போ இது பண்ண வரும். டேரெக்ட் பேட்டரி தானே? இல்லை நான் கொடுக்கவே இல்லை, ஒன்று கொடுத்த அப்புறம் செக் பண்ணு. அது தலைகளாக இருக்கும் ஏதோ ஒன்று. ஃபைனலி ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் வருதான்னு பார்க்கணும். இல்லை இங்கே சுவிட்ச் ஆன் பேக் சைடில் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து லைட் வரும். ஆக்சுவலாக கீ போட தேவை டேரக்ட் கனெக்ஷனால. பார்த்தீங்களா ப்ளூ இண்டிகேஷன் அடிக்குது. ஸோ வந்து சார்ஜர் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இது என்ன டேரக்ட் கொடுக்குற யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீ போடாமல் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து மொபைலில் வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணலாம். ஓகே சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு. சூப்பர். ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்ட பைக்கு பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து RR310 அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக் ஒட்டுறதில்ல, ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கோட் இருக்குது, கோட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய். நம்ம இன்னொரு நாள் செய்யலாம்.